இந்த உலகத்தில் 1000 கோவில்கள் இருக்கின்றன. அந்தக் கோவில்களுக்கு அவர்கள் போயிருக்கலாம், போகாமலும் இருக்கலாம். அதற்கு உத்தரவாதமில்லை. ஆனால் குலதெய்வக் கோவிலுக்கு நாம் பக்தி என்கிற ஒன்றை அறிவதற்கு முன்பே நம் தாய் தந்தையரால் அங்கு கொண்டு செல்லப்பட்டு வணங்க வைக்கவும் படுகிறோம். இதன்படி பார்த்தால் குலதெய்வ சந்நிதியில் சென்று நாம் நிற்கும்போது நம் பரம்பரை வரிசையில் போய் நிற்கிறோம். இந்த வரிசைத் தொடர்பை வேறு எங்காவது எந்த விதத்திலாவது உருவாக்க முடியுமா? அது மட்டுமல்ல, ஒரு மனிதனின் பிறப்புக்குப் பின்னே இப்படியொரு பரம்பரை வரிசை இருப்பதை நினைக்கக்கூட தெரியாமல், அதிகபட்சம் 2 பாட்டன் பாட்டி பேருக்கு மேல் தெரியாமல் அல்லவா நம் வாழ்க்கைப் போக்கு உள்ளது. ஒரு குடும்பத்தைப் பொறுத்தவரையில் அந்த இறைசக்தி குலதெய்வமாக அவர்களுக்கான ஒரு பெயரில் வெளிப்படுகிறது. இப்படிச் சொல்வது கூட தவறு. வெளிப்பட வழிவகை செய்யப்பட்டது. அதுவும் யாரால்? நம் முன்னோர்களால். அவர்கள் யார்? நம்முடைய தொடக்கங்கள். நாம் யார்? அந்தத் தொடக்கத்தின் தொடர்ச்சி. மொத்தத்தில் நாம் வேறு, அவர்கள் வேறு இல்லை. இந்த வழிப்போக்கில் ஒருவர் மூட்டை மூட்டையாக புண்ணியத்தைக் கட்டியிருக்கலாம். இன்னொருவர் பாவமே கூட பண்ணியிருக்கட்டுமே. நாம் அங்கே போய் நின்று நம் பொருட்டு பிரத்யேகமாக வெளிப்படும் அந்த இறைசக்தியைத் தொழும்போது அவர்களும் பித்துக்களாக விண்ணில் இருந்து பார்க்கிறார்கள். நாமும் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். உடம்புக்கு உணவுப் பொருளால் சக்தி ஏற்படுவது போல் மனதுக்கு இறை அருளால் சக்தி ஏற்படுகிறது. குல தெய்வத்தை பக்தியோடு கொண்டாடும்போது பெரிய தோஷங்களுக்கு இடமில்லாமல் போய் நம் வாழ்வும் சிறப்பாகிறது.